இப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டத்தில் வந்த இளைஞர்களையும் எங்கள் உறவுகளையும் பார்த்தா தோல்வி அடைஞ்சவங்க மாதிரி தெரியுறோமா? இல்லை இல்லை, அது இல்லைன்னு புரியுது. ஏன்னா நாங்கள் தோல்வி எப்பயுமே வெற்றியை நோக்கி பயணிக்கல. எங்களோட இலக்கு இனத்தோட விடுதலைக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் வெற்றிங்கிறது எங்களுக்கு ஒரு வெற்றியே இல்லை. 21 நாடுகளில் எதிர்த்து நின்ன போதும் தோல்வி இல்லாமல் சண்டையிட்டவரோட பிள்ளைகள் நாங்கள். இந்த 3 கட்சிகளோட வெற்றி எங்களை ஒரு தோல்வியாக ஆக்காது. நாங்கள் தொடர்ந்து களமாடுவோம். இலக்கு அடைகிற வரைக்கும் களமாடிக்கிட்டே தான் இருப்போம். மேற்கொண்டு மேற்கொண்டு எங்கள் வேகம் அதிகமாகுமே தவிர ஒருபோதும் குறைஞ்சே போகாது. இனப்படுகொலை மாநாட்டுக்கு அப்புறம், இனஎழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட நாம் தமிழர் கட்சி இது பரப்புரையும் சரி கலப்பணியும் சரி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது? இது முன்னாடி பேசுனதெல்லாம் சும்மா. ஏன்னா முன்னே எப்பயுமே அதிமுக 2 கட்சி தான் இருந்துச்சு. எப்பயுமே செய்கிற தப்பு தான். இப்போ தான் புதுசாக ஒரு அரசியல் வந்திருக்கு. இன்னுமே நம்ம எப்பயுமே நம்ம அண்ணன் தப்பு சுட்டி காட்டுவார் தான். அது என்ன பேச்சு பேசினாலும் தப்புனா தப்பு பேசுவாள் தான். இப்போ இந்த அரசியலில் மாற்றுன்னு ஒன்று வந்திருக்காங்க. எது மாட்டுறாங்க, எதுலேருந்து மாட்டுறாங்கன்னு தெரில. நம்ம அண்ணன் சரியாக சொல்லுவார். சரியாக அதை பற்றி நடத்தி கொண்டு போவார். அதை பின்பற்றி நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணன் நிற்பார். இப்போ தோத்துட்டோம், நாங்கள் அரசியல் விட்டு வெளியே போகிறோம் இல்லை. திரும்பியும் தோத்தாலும் திரும்பி எத்தனை டைம் தோத்தாலும் திரும்பி வருவோம். வீழ்வதெல்லாம் தோல்வி, வீழ்ந்தே கிடப்போ தோல்வின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுபோல தான் நாங்களும். எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க தோத்த சோர்வாக வந்திருக்காங்க இல்லை. எல்லாருமே ஒரு மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமும் ஒரு உற்சாகமும் தெரியும். என்னடா அப்படிங்கிறதா இருக்குது. ஆனாலும் ஒரு மனசார அண்ணன் பேசிட்டாரு. இன்னிலேருந்து தான் கட்சி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். பேட்டி எதுவும் கொடுக்க மாட்டோம், இனிமேல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆட்சி பிடிப்போம், நடக்கும். இந்த 2026 தோல்விக்கு அப்புறம் அடுத்து எப்படி களமாட போறீங்க? இனப்படுகொலை எழுச்சி வரையும் சீமானன் ஆற்றிருக்காரு. இதுக்கு மேலே எப்படி களமாட போறீங்க? உங்களோட சிறப்பு எப்படி இருக்கும்? அதாவது தோல்வி அப்படின்னு சொல்றது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், சரியா? தோல்வி அப்படின்றது எங்களுக்கு கிடையாது. மக்கள் தோத்துட்டாங்க. மக்கள் மேலே நாங்கள் வச்சிருந்த நம்பிக்கை தோத்துருச்சு, சரிங்களா? நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, அது தவறான ஒரு செயல், சரிங்களா? நாங்கள் தோக்க மாட்டோம். இங்கே இப்போ இத்தனை பேர் கூடியிருக்காங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் மூஞ்சில் தோல்வி அப்படின்ற ஒரு பயம் தெரியுதா? இல்லை எங்களை பார்த்தா தோத்து போன மாதிரி தெரியுதா? இல்லைங்கண்ணா, அப்படி இருந்தாலுமே இது சில தற்கொலைகள் தோல்வின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நமக்கு புரியுது, இது நமக்கு தோல்வி இல்லை, மக்களுக்கான தோல்வின்னு. அவங்களுக்கு புரிய வைக்கிறது நம்ம வெற்றி பெற்றாதானே முடியும். இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க பாஷையில் சொல்லும் போது இது தோல்வி தான். நாங்கள் சொல்ல ஏற்கிறோம். அதை நாங்கள் மறுக்கலாம், நாங்கள் ஏற்கணும். ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது தோல்வி அப்படின்றது கிடையாது. அதாவது முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை தான் ஜெயிக்காது, சரிங்களா? அண்ணா இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு, விழுந்து கிடப்பது தோல்வி அல்ல, விழுந்தே கிடப்பது தான் தோல்வி. நாங்கள் அதே இடத்துல ஸ்டக்காகி நாங்கள் நிற்கல, சரிங்களா? நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகும்போது இதுக்கு மேலே இன்றைக்கி தான் அண்ணா சொல்லியிருக்காரு. இன்றைக்கி தான் மதுரையில் மீட்டிங் நாங்கள் போட்டோம். அந்த இதிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம், சொல்லி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வரும்போது பழைய சீமானா நான் பார்க்கலாம், ஓஜி வேஷனை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக, சரிங்களா? கண்டிப்பாக சரிங்க. உங்களுடைய விவரம் சொல்லுங்கண்ணா. என் பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பேரிடர் மீட்பு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும். நன்றிங்க, நன்றி. இனப்படுகொலை சீமான் எழுச்சுரை ஆட்டியிருக்காரு. இதுக்கு மேலே களம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி திட்டங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வைக்கணும். பிகாஸ் எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியாலாம் பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இனிமேல் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. விஜய்க்கு ஓட்டு போட்டு எல்லாருமே யோசிக்க போகிறாங்க, கண்டிப்பாக யோசிக்குவாங்க. சரி, நன்றிங்க. உங்களோட விவரம் சொல்லுங்கள். உங்களோட விவரம்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே தான் தேனாம்பேட்டை. உங்கள் பேர்? என் பேர் பாலாஜி. படுகொலை பற்றி சொல்லணும்னு கேட்டால், இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு திட்டம் தான்.
நான் தமிழ் குடிகள் சேர்ந்த தமிழர்கள் யாருமே வந்து ஆட்சி ஆண்டக்கூடாது, அவர்களை நம்ம அடிமைப்படுத்தியே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருக்கு அடிமையாக இருக்க மாட்டோம், யாரையும் அடிமையாக வைக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறத வரலாறு நம்ம பேசுது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க தமிழ்நாட்டிலும் அதை போல் நடத்திடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் எங்களை போல தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்குது. அதை நடத்த விடாமல் பண்ணணும், செய்ய விடாமல் தடுக்கணும், அண்ணனுக்கு தோளோட தோளாக நின்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போல பிள்ளைகளுக்கு உண்டான கருத்து இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க, உங்களை அறிமுகப்படுத்திங்க? என் பேர் பிரவீன்குமார். நான் வந்து நாம் தமிழர் கட்சி தகவல் தொழில்நுட்பத்துறை துணை செயலாளராக இருக்கேன். என் மரவடி நகர்ல இருந்து தான் வரேன். இப்போ கடந்த 2-3 நாளா எம்பி வந்து சட்டமன்ற தொகுதியில சட்டமன்றத்துல சீமானை பத்தி தப்பா பேசியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா இலங்கை அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கரெக்டா கேட்டிருக்கீங்க. இலங்கையில இருக்கிற அந்த அர்ச்சுனா என்றவர் வந்து எம்பி, ஓகேங்களா. அவர் வந்து இப்போ சில காலங்களா வந்து சீமானை பத்தி அவதூறு தெரிவிச்சுட்டு இருக்காரு, ஓகேங்களா. ஏன் அவதூறு தெரிவிக்கணும், அதுக்கான கரெக்டான ரீசன் இருக்கணும். இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கட்டும், அவர் தமிழ் ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கட்டும். ஆனா தமிழ் ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரினா விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதை எதிர்க்கணுமா ஏற்கணுமா? எதிர்க்கணும். அது அந்த முடிவை அவர் எடுத்திருந்தாருன்னா அப்புறம் சீமானை பற்றி விமர்சிக்கலாம். ஆனா அதுலயே அவர் தப்பா தான் முடிவு எடுத்திருக்காரு. அப்போ விஜய் காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கும் போது அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்காருன்னா அப்ப யாருக்கு அவர் கைக்கூலி? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை சிந்திச்சு பார்க்காம அவர் அவதூறு தெரிவித்ததை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு நம்ம தமிழக மக்கள் வந்து புரியாம பேசக்கூடாது. நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானு தான் நம்ம பிரபாகரனை பத்தியும் தமிழனை பத்தியும் இத்தனை காலம் பேசி தான் என்ன உள்பட நிறைய இளைஞர்களுக்கு வந்து அதை வந்து அறிமுகப்படுத்தினார். இல்லைன்னா ஒரு முக்கால்வாசி இளைஞர்களுக்கு வந்து பிரபாகரன் யாருமே தெரிஞ்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள், என்ன மாதிரி இளைஞர்களும் சரி, என் கூட இருக்க இளைஞர்களும் சரி. ஆனா இப்போ வந்து சில ஒரு மாத காலங்களாக 2 மாத காலங்களாக விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து சீமானவை எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு கைக்கூலியா மாறிட்டு கொண்டிருக்காரோ அந்த அர்ஜுனா அவர்கள் என்று என்னோட கருத்து. வேற இந்த இனப்படுகொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த இனப்படுகொலை வந்து இது வந்து திட்டமிட்ட செய்த துரோகம். ஒரு நாடு வந்து இன்னொரு இயக்கத்தையும் இன்னொரு நாடையும் வீழ்த்தணும்னா அதோட பலத்தை கொண்டுதான் வீழ்த்தணும். அது வந்து வெற்றி. ஆனா 9 நாடுகளோட சேர்ந்து பல நாடுகளோட திட்டமிட்டு நம்ம நாட்டை, நம்ம தமிழ பிரபாகரன் ஏந்திய அந்த தமிழீழ நாட்டை வேணுமிட்டே வந்து துரோகம் செஞ்சு அழிச்சது. இது வந்து இலங்கை அரசு வந்து தமிழ் பிரபாகரன் செய்த அநீதி. ஆனா கூட துணைப்பயணத்தை வந்து காங்கிரஸ் அதை இந்த தமிழ் மண்ணில் இருந்து அறவே நீக்கணும். இப்பய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க கூடாதுன்றது என்னோட நிலைப்பாடு. ஏன்னா நானும் ஒரு விஜய் ரசிகரா இருந்த காலத்துல இருந்து நான் சொல்றேன், விஜய் ரசிகரா இருந்திருக்கேன். ஆனா நாம் தமிழ் கட்சியில பயணிக்கிறேன். அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியல் எதிராக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது தமிழக மக்கள் தமிழ் மக்களுக்கு செய்த அநீதின்னு என்று நான் தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த தமிழர்களுக்கு இந்த இதுல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நாள்ல இனப்படுகொலை மறந்து போக முடியாது, அதை கடந்து போக முடியாது. வலி தோய்ந்த மிக 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 ஒரு வலி தோய்ந்த ஒரு நாள். இந்த நாளை வரும் தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருப்போம். இத வந்து பெரிய எழுச்சியா செய்யக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உடைய கரங்களை வலுப்படுத்துவது எங்களுடைய மெயின் நோக்கமா இருக்கும். தேர்தல் தோல்வி அல்ல, தோல்வி கொள்கையில் எவன் தோற்கிறானோ அவன் தான் தோற்கிறான். கொள்கையில் நாங்கள் வென்றிருக்கிறோம், மக்கள் தோற்றிருக்காங்க. இந்த தேர்தலுடைய தோல்வி, இந்த தேர்தல் தோல்வி எங்களுடைய பயணத்தில் எந்த தடையும் இருக்காது. மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, ஈழத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக என்றும் போராடுவோம். நாம் தமிழர் இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். இலக்கு ஒன்றுதான் இந்த இனத்தின் விடுதலை. கண்டிப்பா. நன்றிங்க. தேர்தலில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நம்ம தோக்கல, நம்ம வெற்றியை தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஊடகங்கள் தான் ரொம்ப பழி பண்ணிருச்சு. ஏன்னா அவங்க வந்து பாத்ரூம்ல இருந்து போற வரைக்கும் எடுத்துட்டாங்க. ஆனா நம்மளை அதெல்லாம் காமிக்கல. நம்ம இவ்வளவு போராடணும், இவ்வளவு இது பண்ணா அதை காமிக்கல. மீண்டும் எழுவோம். அது சாதாரண எழுச்சி இல்லை, எதிரியே இல்லாத ஒரு வெற்றியை நம்ம அடைவோம். நாம் தமிழர் அடையும். எதிரியே இல்லாத ஒரு வெற்றி 234 தொகுதியிலும் நாம் தமிழர் எதிரியே இருக்காது. அந்த காலம் வெகு விரைவில் வரும்.
அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு கூடியிருக்கிறோம். இதை பார்த்தா தோக்கிற கூட்டமா தெரியுது, நம்ம ஏமாத்திட்டாங்க. அது கடவுள் பார்த்துக்குவாரு. இந்த 1.5 லட்சம் ஆத்மா பார்த்துக்கு. சில மக்கள் மாறி இருக்காங்க. என்ன சில மக்கள் என்ன மாறிட்டான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டதே ரொம்ப தப்புன்னு நினைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. சொல்லியிருக்காங்க. அததான் நானும் சொல்றேன். ஏங்க காங்கிரஸ்காரெல்லாம் அவனை எங்க கடந்தான்னு தெரியலங்க. இந்த என்ன சொல்றேன், எங்க ஊர்ல பரணியில வீடுல கிராமத்துல பரணை கட்டுவாங்க. அந்த பரணியில தேவையில்லாத பொருள் தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எனக்கு 5 சீட்டை வச்சுக்கிட்டு நீ முதலமைச்சர் ஆயிட்ட. இப்ப இந்த நிகழ்வு இருக்கல இன படுகொலைனால இதுவே காங்கிரஸ் நடத்தினால்தான் எங்களுக்கு நாங்க இப்ப இந்த கூட்டத்துல நாங்க நிக்கிறோங்க. காங்கிரஸ் எல்லாம் ஒரு ஆள் வேற கிடையாது, ஆளே கிடையாது. காங்கிரஸ் ஒரு ஆளே கிடையாது. வேற ஏதாவது கேளுங்க.